அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. தொழுகையிலும் பாங்கு சொன்ன பிறகும் ஜும்ஆ நாளிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டுமென்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த ஸலவாத்திற்குரிய வாசகங்களை புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 3370வது ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். மீண்டும் மீண்டும் இந்த ஆடியோவை கேட்பதன் மூலமாகவோ அல்லது புத்தகத்தை பார்த்து வாசிப்பதன் மூலமாகவோ ஸலவாத்துடைய வாசகங்களை மனனம் செய்து கொண்டு எங்கெல்லாம் ஓத வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறதோ அங்கெல்லாம் ஓதி அதற்குரிய நன்மையை பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.